வெல்கம் டு மை சேனல் டார்கெட் தமிழண்டா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோமுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே சும்மா ஒரு இது காட்டுறேன், பார்த்துக்குங்க. இது எங்கேன்னா நம்ம திருச்செங்கோடு ஆந்திராப்பட்டி அந்த உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு பர்த்டே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? பயிற்சி பள்ளிக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அதான் அவங்க குழந்தைங்க இங்கே வந்து நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு வந்து முடித்திருத்தம் பண்ணுறது எங்ககிட்ட மேடம் கேட்டிருந்தாங்க. அதனால் பசங்களை பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு வந்தோம். அப்போ வரப்போ நம்ம பசங்க சலூன் கடையில் ஒர்க் பண்ணுற பசங்க நம்ம தம்பிங்க. இந்த தம்பி பேர் வந்து ராஜா பாருங்கள். இவர் வந்து ராஜா, அவர் வந்து கார்த்தி. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆனால் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் வந்து முடித்திருத்தம் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதனால் முடிஞ்சப்போ இந்த ஏழை மனசு கொஞ்சம் பயிற்சி பள்ளிக்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது. உங்களால் முடிஞ்ச அன்பளிப்பாகவோ இல்லை ஒரு ஈவெண்ட்டாகவோ நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச ஃபுட்டாக கொடுக்கலாம். இது எங்கள் பசங்க சொன்னனால இவங்க வந்து இலவசமாக அவங்களுக்கு முடித்திருத்தம் செய்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த குழந்தைங்களை பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் ஹாய் சொல்லுங்க. இந்த குழந்தைங்க, இந்த குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுங்க, சரிங்களா? இவங்கெல்லாம் நல்லா ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒரு டேலண்ட் இருக்கிறவங்க. எல்லாரும் பலூன் உடைக்கலாமா, நல்லா டான்ஸ் பண்ணலாமா, சந்தோஷமா இருக்காங்க. இவங்களுக்காக கண்டிப்பா நம்ம ஒரு ஆண்டு விழா நடத்திடலாமா? சாருக்கு ஹாய் சொல்லுங்க, எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஏய் ஹாய் சொல்லுங்கடா. டேய் ஒருத்தனும் பார்க்க முடியாது. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். நீ ஏன்டா சாமி குறுக்கால வராத சாமி. ஏ ஹாய், ஹாய் சொல்லுப்பா. வா ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். உங்கள் பேர் என்ன? ஜெஃப்ரின். ஓகே, உங்க பேர் என்ன? பூபதி ராஜா. சரி சரி சரி, சூப்பர். இங்க வாங்க, உங்க பேரு? புரியல. யுவானின். ஓகே, சூப்பர், ரைட். உங்க பேர் என்ன? அருண்குமார். சூப்பர், நல்லா இருக்கு. இன்னும் இல்லை, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நல்ல நாள், புனிதமான நாள், ஃப்ரைடே. எல்லா நாளும் புனிதமான நாள் தான். ஆனால் ஃப்ரைடே வந்து எஸ்பெஷலி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஏலியன் மனவளர்ச்சி கூடிய பயிற்சி பள்ளி ஸ்கூலுக்கு வந்தோம். இன்றைக்கி வந்து இங்கே ஹேர் கட்டிங்லாம் இலவசமாக பண்ணோம். இது வந்து எங்கிட்ட மேடம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்த பாய்ஸ் வந்து பார்த்துட்டு நான் ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் எப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அவங்க உடனே வரணும்னு சொல்லிட்டு இலவசமாக பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பையனுக்கு பிறந்தநாள். இன்றைக்கி இந்த பிறந்தநாள் அன்றைக்கி நீ எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணேன், உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்படி இருக்குது? அவர் சிரிக்கிறதுலே உங்களுக்கு தெரியுதில்ல அவர் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தனையோ பிறந்தநாள் ஒரு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவர் உள்ளுணர்வு சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் சிரிக்கிறாரு. இதுவிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து அவரோட தம்பி. இவரும் உங்கள் வந்து ஆசிரமத்தில் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இனிமேல் வந்து முடித்திருத்தம் பண்ணுற மாதிரி தான் 60 பேருக்கு நாங்கள் இலவசமாக செய்யணும்னு சொல்லிட்டு. என்னடா நானே பேசிகிட்டு இருக்கேன் நினைக்க வேண்டாம். அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம், வெளியே சொல்ல முடியல அவங்களால. நெக்ஸ்ட் டைம் பெட்டரில் அவங்க பேசுவாங்க. எங்களை பார்த்து நீங்களும் இந்த முடித்திருத்தம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறந்த நாள், இறப்பு நாள், மூதையார்கள் இறப்பு நாள், நினைவு நாள், அதை தான் உங்களுக்கு இறப்பு நாள்னு சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. பிறந்தநாள் விழா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் அனிவர்சரி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது வந்து இந்த ஆசிரமத்துக்கு செய்யுங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ஆசிரமங்கள் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் செய்யுங்க. எங்களோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்தோம், அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற இந்த பொண்ணான நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். நன்றி. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் ஒன்றும் பப்ளிசிட்டிக்காக அப்படி எதுவும் பண்ணல, என்னோடய சேனல் ப்ரொமோஷனுக்குன்னு இல்லை. நாங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரமாக இருக்கட்டும், இல்லை நான் சொல்கிற ஆசிரமாக இருக்கட்டும், உங்களால் தெரிஞ்ச இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.